ஜாதிக்காய், இது வந்து மாசிக்காய். இது வந்து சாதத்தில் போட்டு வேக வச்சு சாதம் வடிக்கும்போது இதை எடுத்து வச்சுக்கலாம். சாதம் வேகும்போது வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துட்டேன். இதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வணக்கம். இன்றைக்கி பதிவில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான இந்த கை மருந்துன்னு சொல்கிற இது வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து புள்ளவளத்தின்னு சொல்லுவாங்க, வசம்புன்னு சொல்லுவாங்க. இது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ஒரு நன்மை. இதில் நிறைய விட்டமின்லாம் இருக்குது, மினரல்லாம் இருக்குது. அதேமாரி இது வந்து சித்தரத்தை, இது வந்து சுக்கு, இது வந்து ஜாதிக்காய், இது வந்து மாசிக்காய். இப்போ இது ரெண்டும் வந்து நான் சாதம் வேகும்போதே வேக வச்சு எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது மூணும் வந்து நம்ம வந்து நல்ல விளக்கில் வாட்டி எடுக்கணும். இது நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இது வந்து வேக வச்சு காய வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து விளக்கில் காட்டி எடுத்து வைக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்ட டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதில் தூசி மண்ணெலாம் படாத அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வீட்டுக்கு போன பிறகு நான் கடையில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு நல்ல விளக்கு ஏற்றி அதில் இதை நான் கொளுத்தி இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பிறந்த குழந்தையிலேருந்து நம்ம தலைக்கு ஊற்றும்போது இதெல்லாம் போடணும். இதெல்லாம் கை மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் பேத்திக்காக நான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து ஒரு கட்டி பெருங்காயம் ஒன்று சுட்டு வச்சுக்கணும். அது வீட்டில் இருக்குது. அதையும் நான் சுட்டு வச்சுக்கிட்டு அது எல்லாமே சேர்த்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தூசிலாம் இல்லாமல் இருக்கும். ஈரம் இருக்கக்கூடாது, தூசி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போது இந்த மாதிரி விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு, காமாட்சம்மா விளக்கு, இது மாதிரி ஏற்றிக்கிட்டு இதை வந்து நல்லா முதல்ல அந்த புள்ள வளர்த்தியை நல்லா சுட்டுக்கணும். நல்லா கங்கு வர்ற அளவுக்கு நல்லா சுட்டுக்கணும். நல்லா இழைச்சோன்னாக்கா நம்மளுக்கு அந்த கருப்பு வரணும், மை மாதிரி வரணும். அந்த மாதிரி வைக்கணும். பொழுது போகும்போது பொழுதுக்காக குழந்தைங்களுக்கு இதை வந்து இழைச்சி நெத்தியில் மார்கழி வைக்கலாம், தாடையில் அது வைக்கலாம். காற்று கருப்பு திஷ்டி எல்லாம் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து வயிற்று பொறுமல், பாலே சாப்பிட்றதுனால அதனால் வர்ற இதெல்லாம் இல்லாமல் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கும். செரிமானம் ஆகும். அதனால் என்ன காரணத்துக்கு அழுவுதுன்னே தெரியாது குழந்தைங்க சில சமயத்தில். அந்த மாதிரி சமயத்தில் இதை மாதிரி நம்ம சுட்டு வச்சுக்கிட்டோன்னா இதை இழைச்சி எல்லாத்துலேயும் ஒரு இழைக்கணும். இது பாருங்கள், இந்த மாதிரி புகை வர்ற அளவுக்கு வச்சுக்கணும். இது அடுத்தது சுக்கும் அந்த மாதிரி தான். சுக்கு வந்து நல்லா சுரண்டிட்டு, மேல் தோலை சுரண்டிட்டு இதையும் நல்லா வந்து நல்லா புகை வர்ற அளவுக்கு, கருகி வர்ற அளவுக்கு வச்சுக்கணும். இது வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இது இருக்கணும். இதுதான் வந்து கை மருந்துன்னு சொல்லுவாங்க. புள்ள வளர்த்தி, சுக்கு, பெருங்காயம், சித்திரத்தை, அதே மாதிரி இந்த ஜாதிக்காய், மாசிக்காயெல்லாம் வேக வச்சு எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து குளிக்க ஊற்றும்போது குளிச்சுட்டு வந்தோடனே உரம் மருந்து அதெல்லாம் இழைச்சி விடணும். எல்லாத்துலேயும் ஒரு இழை, அவ்வளோதான். அப்படியே இழைச்சி தாய்ப்பாலில் கலந்து நம்ம வந்து குழந்தைக்கு நாக்கில் வைக்கலாம். புள்ள வளர்த்தி வந்து பொட்டுவாக வைக்கணும். இந்த மாதிரி கங்கு வந்து இந்த மாதிரி புகை வர்ற அளவுக்கு இதையும் சுட்டு எடுத்துக்கணும். இப்போ அடுத்தது இது வந்து சித்திரத்தை, இதையும் இதே மாதிரியே சுட்டுக்கணும். மூணையும் இதை மாதிரி சுட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். தூசிலாம் படாத அளவுக்கு இழைச்சி யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த மாதிரி மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கறியெல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வேணும்னா அப்போ நம்ம சுட்டுக்கலாம். ஒரு வாட்டி சுட்டு எடுத்தாலே அது வந்து ஒரு 2-3 தடவைக்கு மேலே வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் சுட்டு எடுத்துக்கணும். இது வந்து நான் கடையில் சுடுறதுனால அகல் விளக்கில் ஏற்றுறேன். வீட்டில் நல்ல விளக்கு, காமாட்சம் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஏற்றி இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கணும். பொழுதுக்காக குழந்தைங்க எதுக்கு அழுவுதுன்னே தெரியாமல் அழுவும். வயிற்று பொறுமல், ஏதாச்சும் வயிற்று வலி அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்காமல் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்துக்கு என்ன காரணம்னே தெரியாமல் அழுவும்போது இந்த மாதிரி இதை வந்து நம்ம எடுத்து சுட்டு வச்சுருக்கிறத எடுத்து இழைச்சி பாலில் கலந்து ஒரு பாலாடை கொடுக்கலாம். இப்போ வந்து தூங்குவாங்க, அமைதியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு
அந்த வயிற்று வலி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது எல்லாமே 3மே சுட்டு வச்சாச்சு. இது நல்லா ஆறட்டும். அதேமாரி இந்த ஜாதிக்காய் வந்து ஒரு இழைச்சிக்கணும். வேக வச்சு வச்சுருக்கிறேன் நான். மாசிக்காய் வந்து கால்சியம் சத்து அதிகம். இது வந்து நாக்கில் இருக்கிற மாவு படிதலெல்லாம் இது வந்து மாவெல்லாம் போயிடும். அதுக்காக இது வந்து உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும். உடம்பு வந்து நல்லா வெயிட் போடும். புஷ்டியாக குழந்த நல்லா இம்யூனிட்டி பவரோடு இருக்கிறதுக்காக இது ரெண்டும். இப்போ இதில் ஒரு கட்டி பெருங்காயம் கூட நம்ம வந்து சூடு பண்ணி பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இது தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு கல்லில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இழைச்சிக்கலாம். இப்போ இதை இழைச்சி இது வந்து நம்ம நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுக்கலாம் குழந்தைக்கு. அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம இதெல்லாம் சுக்கெல்லாம் எடுத்து இழைச்சிக்கலாம். இப்போ அடுத்தது சுக்கு. இப்போ நான் பொட்டு வச்சுட்டேன் குழந்தைக்கு. இப்போ வந்து இந்த சுக்கு கொஞ்சம் சுட்டது இதையும் கொஞ்சம் ஒரு 2-3 இழப்பு இழைச்சா போதும். அதேமாரி சித்திரத்தை இதையும் ஒரு 2-3 இழப்பு, அவ்வளோதான். இப்போது இந்த ஜாதிக்காய் இதுவும் இதேமாரி உரக்கல்லில் ஒரு 2-3 இழப்பு, அவ்வளோதான். இதுமாரி டெய்லி குளிக்க ஊற்றும் போதும் தலைக்கு ஊற்றும் போதும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உரப்பு மருந்துன்றது இது தான். இதை வந்து எடுத்து தொடச்சி நாக்கில் தடவி விட்டுட்டோன்னா நாக்கில் இருக்கிற மாவு படியாது. பால் குடிக்கிறதுனால வர்ற இந்த நாக்கில் சுரப்பி முள்ளெல்லாம் வந்து ருசி முட்டெல்லாம் கரெக்ட் பண்ணும். அதுதான் இது வந்து கால்சியம் சத்து அதிகம் இதில் ஜாதிக்காய் மாசிக்காய் வந்து. இப்போது இதை அப்படியே எடுத்து பாலாடையில் எடுத்து கொஞ்சம் தண்ணியோ இல்லை தாய்ப்பாலோ விட்டு குழந்தைக்கு நாக்கில் தடவி விட்டுடலாம். தொப்புளில் தடவலாம். இதுமாரி குழந்தை வச்சுருக்கிறவங்க பிகினர்ஸு தெரியாதவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.